Hi guys, welcome back. இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா 3 பின் சென்சரை ஆர்டினோட ஹெல்ப்போட எப்படி ப்ரொஜெக்ட் செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த ப்ரொஜெக்ட் செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற பொருட்கள் ஏதாச்சும் 3 பின் சென்சர், Arduino Uno, 9 voltage battery with cap, male to male jumper cable, அடுத்தது LED, அடுத்தது ஒரு பிரெட் போர்டு ஆப்ஷன் தான், இது கட்டாயம் இல்லை. பிரெட் போர்டு யூஸ் பண்ணால் கொஞ்சம் கிளியராக நீட்டாக இருக்கும், அதனால் நான் பிரெட் போர்டு யூஸ் பண்ணுறேன். பிரெட் போர்டு யூஸ் பண்ணாமல் தான் நான் சர்க்கியூட்டை லிங்காக மாற்றி நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறப்போ பிரெட் போர்டை யூஸ் பண்ணாமல் தான் செஞ்சு காட்டுவேன். இப்போ நம்ம ஆர்டினோவுக்கு கோடை அப்லோட் பண்ணணும். அதுக்கு லேப்டாப்லேனா கம்ப்யூட்டர் தேவை. எனக்கிட்ட லேப்டாப் இருக்கிறதுனால எப்படி அப்லோட் பண்ணுறது, எதில் அப்லோட் பண்ணுறது, எதை அப்லோட் பண்ணுறதுங்கிற எல்லாத்தையுமே லேப்டாப் ஸ்க்ரீனுக்கு போய் பார்ப்போம். மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இருக்கிறதுனால நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். உங்கள்கிட்ட க்ரோம் இருந்துச்சுன்னா அதை கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் சர்ச் பாருக்கு போய் ஆர்டினோ ஐடிஇன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு முதல்ல வர்ற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் வரும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் இங்கே கண்ட்ரிபியூட் அண்ட் டவுன்லோடுன்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ண வேணாம். அண்ட் அதை கிளிக் பண்ணால் நீங்கள் பே பண்ணி தான் டவுன்லோட் பண்ண வேண்டி வரும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜஸ்ட் டவுன்லோடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுற சர்ஃபேஸ் வரும். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேங்கிறதுனால கெட் இன் ஸ்டோர் ஆப்னு இருக்குது. நீங்கள் இன்றைக்கி இன்ஸ்டால்னு வரும், அதை கிளிக் பண்ணுங்கள், இன்ஸ்டால் ஆயிரும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த ப்ரொஜெக்ட்டுக்கான கோடை போட்டிருக்கேன். அதை காப்பி பண்ணிவிட்டு ஆர்டினோ ஐடிஇயை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் வரும். அதுக்கப்புறமாக அது ஓப்பன் ஆயிரும். அதை ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே இருக்கிற கோடை டிலீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் காப்பி பண்ண கோடை பேஸ்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இவ்வளோ தான் கோட், வேறு எதுவும் கிடையாது. அது அப்படியே ரைட் சைட் கீழே பார்த்தீங்கன்னா டைமுக்கு மேலே எந்த ஆர்டினோ எந்த போர்ட்டில் இருக்குன்றது எல்லாத்தையுமே காட்டும். பார்த்துக்குங்க, ஆர்டினோ ஒன்று COM4 காட்டுது, COM4. அதுக்கப்புறம் நீங்கள் டூல்ஸில் போங்க. டூல்ஸுக்கு போய் போர்டில் ஆர்டினோ ஒன்றுவை செலக்ட் பண்ணுங்கள் போர்டில். அதுக்கப்புறம் மறுபடியும் டூல்ஸுக்கு போங்க. போயிட்டு போர்ட்டில் கீழே காட்டுற COM4 செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். முதல்ல சேவிங்னு வரும் லெஃப்ட் சைட் கீழே. அது என்னதுன்னா உங்களோட லேப்டாப்பில் சேவ் பண்ணுவீங்களா தேவையில்லையான்னு. நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃப்யூச்சர் ப்ரொஜெக்ட் செய்யும்போது ஃப்யூச்சரில் தேவைப்படும், அதனால் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு சேவ் பண்ண தேவையில்லைன்னா நீங்கள் கேன்சல் கூட பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் கம்பைலிங் ஸ்கெட்ச்னு வரும். அது எதுக்குன்னா கோடில் ஏதாச்சும் பிழை இருந்துச்சுன்னா, அதாவது ராங் கோடு ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சுன்னா அது கோட் அப்லோட் ஆகாது. இது தவறு இருக்குதுன்னு காட்டும். தவறு எதுவும் இல்லைன்னா அப்லோட் ஆகிரும். பாருங்கள், எனக்கிட்ட எதுவும் பிழையாக காட்டலை, அதனால் அப்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. டன் அப்லோடிங்னு வந்துடுச்சுன்னா அது இந்த கோட் அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ உங்கள் ஆர்டினோவை யூஎஸ்பி போர்ட்டில் இருந்து கழட்டிடுங்க. இப்போ நாங்கள் ஆர்டினோவுக்கு கோடு அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்னா பிரெட் போர்டில் எங்கேயாச்சும் இந்த 3 பின் சென்சரை கனெக்ட் பண்ணுங்கள். நான் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்டா பாருங்கள், இங்கே விசிசி இந்த சைடில் இருக்கிற இந்த பின்னுக்கும் கிரவுண்ட் நடுவுத்து பின்னும் அவுட் இந்த பின்னும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே வச்சுருவோம். அதோட இங்கே ஆர்டினோவை எடுத்து மேல் டு மேல் ஜம்பர் கேபிள் 3 எடுத்துக்கோங்க. 3 எடுத்துருக்கேன்.
இதை சிக்னல் போர்ட்டாக எடுக்கிறேன். சிக்னல் போர்ட் ஈனன்றதுனால இதை கனெக்ட் பண்ணிவிட்டு சிக்னல் போர்ட்டை ஆர்டினோவில் இருக்கிற டிஜிட்டல் பின்னில் 8ஆம் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள், நம்பர் 8. அடுத்தது ப்ளூ கலரை நான் கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணுறேன். GNDன்னு போட்டிருக்கும், இதில் கனெக்ட் பண்ணிட்டேன். அதை ஆர்டினோவில் இருக்கிற கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணுறேன், பவர் பின்னில் இருக்கும். அடுத்த லாஸ்ட் மேல் டு மேல் ஜம்பர் கேபிள் எடுத்து VCCக்கு கனெக்ட் பண்ணுங்கள், ஐஆர் சென்சரில் இருக்கிறது. அடுத்தது இதில் இருக்கிற 5 வோல்டேஜுக்கு கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் LED எடுத்துக்கோங்க. இது ஏன்னா நான் இந்த LED தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் நான் இதை எடுத்துக்கிறேன். இதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டை இந்த பவர் பின்னில் இருக்கிற 3ஆம் நம்பர் பின்னுக்கு கனெக்ட் பண்ணுங்கள், நம்பர் 3. அதோட இதை கிரவுண்ட் பின்னுக்கு கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு பவர் அப் பண்ணுறது மட்டும்தான் வேலை இருக்குது, மற்ற எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் பேட்டரி எடுத்துக்கிறேன். இன்னும் 2 மேல் டு மேல் ஜம்பர் கேபிள் எடுத்துக்கோங்க. பேட்டரியில் 2 சைடுக்கும் 2 வயருக்கும் 2 மேல் டு மேல் ஜம்பர் கேபிளை கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ அப்படியே இந்த சர்க்கியூட்டை இங்கே கொண்டாந்து இதில் நான் ஜம்பர் கேபிளில் ரெட் கலரை ப்ளஸ்ஸாகவும் ஆரஞ்ச் கலரை கிரவுண்டாகவும் தான் எடுத்திருக்கேன். அதனால் ஆரஞ்ச் கலரை இதில் ஏதாச்சும் ஒரு கிரவுண்ட் பின்னுக்கு கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்து ப்ளஸ் பாயிண்ட்டை ஆர்டினோவில் இருக்கிற பவர் பின்னில் இருக்கிற Vinக்கு கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ பவர் அப் ஆகிடுச்சு பாருங்கள். இதில் ரெட் கலர் லைட் பார்த்தது, ஐஆர் சென்சரில் ரெட் கலர் லைட் தெரியுது. கொஞ்சம் பேட்டரி கெட் ப்ளூஸ் ஆகிடுச்சு, அதனால் எரியலை. இப்போ பிடிச்சதுனால லைட் எரியுது. இப்போ ஐஆர் சென்சருக்கு முன்னாடி வெள்ளை கொண்டு போய் காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம இந்த பேட்டரிக்கை போயிட்டு எப்படி ஆர்டினோ பவர் அப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இந்த பேட்டரிக்கை பார்த்தா ரிஃபர் பண்ணுவோம், ஏன்டா இது ஈஸியாக இருக்கும். முதல்ல நான் பேட்டரி கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஆர்டினோவில் பாருங்கள், இந்த போர்ட்டுக்கு கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ண உடனே லைட் எரியுது. அதோட ஐஆர் சென்சருக்கு மேலே விரலை கொண்டு போனால் லைட் எரியும். கொஞ்சம் நான் லைட்டை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் லைட் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ஐஆர் சென்சருக்கு முன்னாடி விரலாக கொண்டு போகிறேன். கண்டிப்பாக நான் என்னோடய விரல் உங்களுக்கு தெரியாது, ஆனால் லைட் எரியறப்போ தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் இப்போ விரலை கொண்டு போகிறேன் பாருங்கள். கை வழங்குது மெலிசாக, பிரைட்டாக தான் எரியுது. லைட் இருக்கிறப்போ அந்த லோ பிரைட்னஸில் எரிஞ்சுது. இப்போ லைட் இல்லைன்றதுனால அப்படி பிரைட்டாக தெரியுது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சர்க்கியூட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ என்னோடய சேனலில் பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஏதாச்சும் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேர்ந்து வரும்.